ஹாய் எவ்ரி ஒன். கோர்ட் ரெக்யூர்மெண்ட்ல இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக இந்த மசால்சி ஓஏ நோட்டிபிகேஷன்ல செலக்ட் ஆனவங்க போறாங்க இல்லையா? சோ அவங்கள இப்ப ரீசெண்டா கேட்ட ஒரு 7 டவுட்ஸுக்கு நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் டவுட், கான்டாக்ட் சர்டிபிகேட் 2 ஒரிஜினல் வாங்குறோம்ல, அதை ஜெராக்ஸ் போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேக்குறீங்க. சோ அவங்க என்ன அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிபிகேட்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட்லாம் 2 செட் ஜெராக்ஸ் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு சிலர் கான்டாக்ட் சர்டிபிகேட்லாம் நீங்க அப்ளை பண்ணும் போதே உங்ககிட்ட இருந்திருக்கும், நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. இப்ப அவங்கலாம் 2 ஜெராக்ஸ் கொண்டு போவாங்களே, நாங்க இப்ப ரீசெண்டா தான் கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் வாங்குறோம், நாங்க அப்ளை பண்ணும் போது கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணல, இப்பதான் ரீசெண்டா வாங்குறோம், அப்ப நாங்களுமே இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் 2 ஒரிஜினலுக்கு ஒரு ஜெராக்ஸ், சாரி 2 ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போகணுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் 2 ஜெராக்ஸ் போட்டு கொண்டு போறதுல என்ன இருக்க போகுது? ஒண்ணுமே இல்ல. அவங்க இந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் ஜெராக்ஸும் தாங்க கேட்டா நீங்க கொடுக்க போறீங்க, இல்லாட்டி நீங்களே வச்சுக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு தேவைப்படும் ஃபியூச்சர்ல. அந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் ஜெராக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபியூச்சர் ரெக்யூர்மெண்டோ சரி, இல்லாட்டி ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த ஜெராக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதனால 2 ஜெராக்ஸை நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஜெராக்ஸ் உங்கள்ட்ட இருக்காது. அதுக்காக ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. 2 செட் ஜெராக்ஸ் தானே கான்டாக்ட் சர்டிபிகேட்ல, அதுல என்ன ஆக போகுது? நெக்ஸ்ட், கான்டாக்ட் சர்டிபிகேட்ல அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்றீங்களே, அதுல பாத்தீங்கன்னா என்ன நம்பர் மென்ஷன் பண்ணுவீங்கன்னா 2 விதமா இருக்கும். எப்படின்னா, எம்கசி வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் 2024 நோட்டிபிகேஷன் விட்டாங்க பாத்தீங்களா, அதுல இப்ப மசாஜ் நோட்டிபிகேஷன் எடுத்துக்கிறோமே, நோட்டிபிகேஷன் நம்பர் 141 to 171 இருக்கும். அந்த நம்பரையும் நீங்க அப்படியே டிட்டோவா உங்க கான்டாக்ட் சர்டிபிகேட்ல 141 to 171 போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்க டிஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல உங்க டிஸ்ட்ரிக்டோட அந்த கோட் நம்பர் மட்டும் தான் இருக்கும். அது 165, 163 இந்த மாதிரி இருக்கும். அதை கூட போட்டுக்கலாம். அது எதை போட்டாலுமே சரி, அந்த 141 to 171 வரும். அதுக்குள்ளதான் 165, 163, 145 இந்த மாதிரி அதுக்குள்ள உள்ள 3 டிஜிட் தான் வரும். சோ இந்த நம்பரையும் போட்டுக்கலாம், இல்லாட்டி நோட்டிபிகேஷன்ல உள்ள இந்த நம்பர் 2 அந்த நம்பர் இருக்குல்ல அதையும் போட்டுக்கலாம். சோ அதை பத்தி எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. 2ல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. மூணாவது டவுட், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்களா என்கிட்ட, நான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்குமா? அவங்க தான் தெளிவா சொல்லியிருக்காங்களே, இது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே நேர்காணல் அப்படின்ற தமிழ் வார்த்தையை மென்ஷன் பண்ணல, இல்லாட்டி இங்கிலீஷ்ல கூட பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்ணல. அதனால பாத்தீங்கன்னா கொஸ்டின்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. சிவி ரிலேட்டடா அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கலாம், இந்த சர்டிபிகேட் என்ன, இந்த சர்டிபிகேட் என்ன, இதுல என்ன எப்படி இருக்கு, அந்த மாதிரி தான் கேட்பாங்களோடைய உங்கள்ட்ட இந்த இன்டர்வியூக்கான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எதுவும் உங்கள்ட்ட கேட்க போறது இல்ல. சோ அதை பத்தி நீங்க எதுவும் கண்டுக்கிற வேண்டாம். நாலாவது டவுட், 2 நோட்டிபிகேஷன் செலக்ட் ஆயிருப்பாங்களா, ஓஏ செலக்ட் ஆயிருப்பாங்க, மசாஜ் நோட்டிபிகேஷன் செலக்ட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த 4வது டவுட் கேக்குறாங்க. 4 கான்டாக்ட் சர்டிபிகேட் கொண்டு போகணுமா, 4 செட் ஜெராக்ஸ் கொண்டு போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 2 நோட்டிபிகேஷன் செலக்ட் ஆனவங்க வரும்போது ஏதாவது ஒரு சென்டருக்கு தான் போக போறீங்க. 2 சென்டருமே அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பட் ஏதாவது ஒரு சென்டருக்கு தான் போக போறீங்க. அப்படி போகும்போது 2 விதமான நோட்டிபிகேஷனுக்கான ஹால் டிக்கெட்டையும் வரும்போது டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்க அடிஷனலா 2 செட் ஜெராக்ஸ் போக அடிஷனல் 2 செட் ஜெராக்ஸ் கொண்டு வாங்க, மொத்தம் 4 செட் ஜெராக்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லல. அதே மாதிரி கான்டாக்ட் சர்டிபிகேட் நீங்க அடிஷனல் 2 கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை. அடுத்து 5வது டவுட், முக்கியமான டவுட், பழைய கான்டாக்ட் சர்டிபிகேட் கூட நீங்க கொண்டு போலாம் சொன்னீங்க அப்படின்றத தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க அதுக்குன்னு ஸ்கூல்ல படிச்சதெல்லாம் இருக்கு, காலேஜ்ல படிச்சதெல்லாம் இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ஸ்கூல்ல படிச்ச கான்டாக்ட் சர்டிபிகேட் கூட இருக்குதோ இல்லையோ, ஆனா காலேஜ்ல படிச்ச கான்டாக்ட் சர்டிபிகேட் எல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் இங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்காது. மதிப்பு மீன் ஒரு வேல்யூ இருக்காது. ஏன்னா இப்ப எம்கசி கொடுத்திருக்க ஃபார்மட் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க என்ன நோட்டிபிகேஷன் அந்த போஸ்டிங் நேம்லாம் எழுதுவீங்க, அப்புறம் நோட்டிபிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் போஸ்டிங் நேம்லாம் நீங்க காலேஜ் படிச்சப்ப கொடுத்த காலேஜ் சர்டிபிகேட்ல இருக்குமா? சோ அதெல்லாம் போய் கொண்டு கொடுத்துருக்க வேண்டாம். கொடுக்கலாம், பட் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அதுல. சோ அதுக்காக சொல்றேன், ஓகேங்களா? அதே சமயம் 2022 நடந்த எக்ஸாமினர் பெய்லீஃப் அப்ப எழுதிருப்பீங்கல, அந்த கான்டாக்ட் சர்டிபிகேட் கூட எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது பழசு மீன் 1 வருஷத்துக்கு முன்னால, சாரி 1.25 வருஷத்துக்கு முன்னால 2024 ஏப்ரல் நோட்டிபிகேஷன் வச்சு பார்த்தீங்களா,
ஏப்ரல் 20 நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அந்த சமயத்துல ஏப்ரல் மேல வந்து கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் வந்து சில பேர் இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ணும் போதே வாங்கி வந்து அப்லோட் பண்ணி விட்டாங்க. அந்த கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் நான் பழசுன்னு சொல்ல வரேன். அந்த பழசு அப்படின்றது ஓகே, அது பிரச்சனை இல்ல. அந்த பழசை வந்து கொண்டு போய் கொடுக்கலாம், தப்பு இல்ல. அதுக்குன்னு ஸ்கூல் காலேஜ் அப்ப கொடுத்தது 2022 எக்ஸாமினர் பெயிலிஃப்ல வந்து கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் வாங்கினது அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய 6வது டவுட்டுக்கு பதில் சொல்ல போறேன். டேட் ஆஃப் பர்த்ல கரெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க அட்ரஸ ப்ராப்பரா வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஆதார்ன்றது கேக்குறாங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஜஸ்ட் வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த 10th மார்க் ஷீட் அப்படின்றது கேக்குறாங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் மந்தோ டேட்டோ ஏதோ மாறுது, ஆனா ஆதார்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ரெண்டுக்குமே முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. உங்களோட பர்த் சர்டிபிகேட் இருந்தா அதை நீங்க கையில வச்சிருப்பீங்க, கொடுங்க. எல்லா சர்டிபிகேட்டும் ஒரிஜினல் எல்லாமே கொண்டு போவீங்க, கையில தான் வச்சிருப்பீங்க. பட் உங்க 10th மார்க் ஷீட்ல முரண்பாடு இருக்கு அப்படின்னா பர்த் சர்டிபிகேட் இருந்து அதை கொடுங்க. அப்படி இல்லாட்டி பர்த் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை கொடுப்பீங்க பாத்தீங்களா, அதுக்கு ஈக்குவலா உங்க டேட் ஆஃப் பர்த் எங்க வெரிஃபை ஆகுது, எனி ஐடி ப்ரூஃப் தான் கேக்குறாங்க. ஆதார் தான் ப்ரூஃப் கட்டாயம் இல்லையில, பேன் கார்டு இருக்கட்டும், இல்லாட்டி ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எனி ப்ரூஃப் இருக்குல்ல, அந்த ப்ரூஃபை கொடுங்க. அந்த ப்ரூஃப்ல உங்க டேட் ஆஃப் பர்த் மேட்சா அமையும் பாத்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அமைச்சுக்கோங்க. அப்படி நீங்க கொடுங்க. ஆனா எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட் நீங்க கையில தான் வச்சிருப்பீங்க, கொடுக்கும் போது இந்த மாதிரி கொடுங்க அப்படின்றது சொல்ல வரேன். ஓகேங்களா? சோ இதுக்காக நீங்க எந்த ஒரு பேனிக் ஆக தேவையில்லை. இப்ப பேச போற 7வது 8வது இந்த 2 விஷயங்களுமே முக்கியமானது. 7வது பாயிண்ட பாத்துடலாம். நீங்க கேட்ட டவுட் தான். நான் அப்ளை பண்ணும்போது நான் 12th படிச்சிருக்கேன் சொல்லி தான் நான் சொல்லியிருந்தேன் அவங்கள்ட்ட. 12th சர்டிபிகேட் தான் அப்ளை பண்ணிருக்கேன், ஒரிஜினல் டிசி 12th டிசி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நான் வந்து 10th மார்க் ஷீட்டை வச்சு டிப்ளமோ பண்ணுவேன். நான் 12th முடிச்சுட்டும் நான் 10th மார்க் ஷீட்டை வச்சு நான் டிப்ளமோ பண்ணுவேன். நான் டிப்ளமோ படிச்சா நான் காமிக்கல, நான் 12th படிச்சேன் தான் காமிச்சேன். சோ அதனால இப்ப நான் சிவிக்கு போகும்போது நான் டிப்ளமோ சர்டிபிகேட்ஸ் நான் படிச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு போகணுமா, எல்லாத்தையும் கொண்டு போய் காமிக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. அது தேவையில்லை. ஏன்னா 12th ஈக்குவல் டு டிப்ளமோ. ஓகேங்களா? அதனால நீங்க 12th வரை தான் படிச்சிருக்கேன் சொல்லிருக்கீங்களா, அதோட விட்டுருங்க. டிப்ளமோ மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பக்கத்துல தனி ஃபைலா செப்பரேட் ஃபைலா போட்டு நீங்க வச்சுக்கோங்க. பட் அதை பத்தி நீங்க காமிச்சுக்கிற வேண்டாம். நீங்க 12th படிச்சிருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா, அதை மட்டுமே காமிச்சுக்கோங்க. ஏன்னா 12th ஒரிஜினல் டிசி உங்க கையில இருக்கு, அதை மட்டுமே கொடுங்க போதும். நீங்க எதுவும் சட்டத்தின்படி எதுவும் மறைக்கல. ஏன்னா 12th ஈக்குவல் டு டிப்ளமோ, அதனால சொல்ல வரேன். அடுத்து 8வது டவுட், இப்படியும் கேக்குறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, 12th முடிச்சிட்டு யூஜி படிச்சிருப்பாங்க. யூஜி வந்து ரெகுலர்ல படிக்காம பிஏ தமிழ், பிஏ சோசியாலஜி கரஸ்ல படிச்சிருப்பாங்க. அப்ப உங்ககிட்ட 12th படிச்ச அந்த ஒரிஜினல் டிசி இவங்கள்ட்ட தான் இருக்கும். கரஸ்ல படிச்சதுனால ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்ப இவங்க கரஸ்ல வந்து கொடுக்க மாட்டாங்க டிசி இவங்கள்ட்ட தான் இருக்கும். அதே மாதிரி யூஜி படிச்சதுக்கான டிசியுமே உங்களுக்கு கொரியர் அல்லது போஸ்டல் மூலமா வீட்டுக்கு சென்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப யூஜி டிசியும் இருக்கும். யூஜினா என்ன சொல்றது, பிஏ இந்த மாதிரி, பிகாம் இந்த மாதிரி அந்த டிசியும் இருக்கும், 12th டிசியும் இருக்கும். ஆனா இவங்க 12th தான் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களும் பாத்தீங்கன்னா யூஜியை மறைச்சு நான் வந்து 12th மட்டும் தான் படிச்சிருக்கேன், ஏன்னா 12th ஒரிஜினல் டிசி அதை போய் நான் சிவிஎப்பா கொடுத்துட்டு 12th மார்க் ஷீட் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா கொடுத்துட்டு 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்றதோட முடிச்சுக்கிற போறேன், அப்படின்ற மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியும் வந்து கமெண்ட்லயும் சரி சோசியல் மீடியாலயும் சரி இந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இப்படி என்கிட்ட கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க பத்தினா, அவங்க என்ன பதில் சொல்றேன்னா, இப்படி பண்றீங்க அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க ஃபியூச்சர்ல ப்ரொமோஷன் போகும்போது தான் கொஞ்சம் இடிக்கும், ப்ரொமோஷன் கொஞ்சம் டிலே ஆகும். இடிக்கும் மீன் கொஞ்சம் டிலே ஆகும். இப்ப நார்மலா போறதுக்கும் நார்மலா ப்ரொமோஷன் ஆகுறதுக்கும் நீங்க இப்படி இந்த மாதிரி போகும்போது ப்ரொமோஷன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா டிலே ஆகும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் கன்வே பண்ணேன். அதுதான்.